டாக்டர், அப்பாவுக்கு இனிமே எந்த பயமும் இல்லைல்ல டாக்டர்? இப்போதைக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா இதுக்கப்புறம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். டாக்டர், அப்பாவுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம். டாக்டர், இப்போ வந்தது ஜஸ்ட் ஒரு வார்னிங் பெல் மாதிரி தான். இதுக்கப்புறம் அவரு ரெகுலரா மெடிசின் எடுக்க வேண்டியிருக்கும். அவரோட உணவு பழக்கம் மட்டும் இல்ல, முக்கியமா அவருடைய மனசு நோகாம பாத்துக்கணும். டாக்டர், அப்பாவுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணலாமா டாக்டர்? உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது டாக்டர் இருந்தா சொல்லுங்க, சிட்டிக்கு கூட்டு போய் காமிக்கிறோம். அவரோட வயசு சர்ஜரிக்கு தாங்காது. மெடிசின்ல தான் அவரை பத்திரமா பாத்துக்கணும். அவருக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம சந்தோஷமா பாத்துக்கணும். நான் சொல்றது அதிர்ச்சி மட்டும் இல்ல, வீட்லயும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம அமைதியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இப்போ உங்க அப்பாவை காப்பாத்துறது என் கையில இருந்துச்சு. ஆனா இனிமே அவரை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. என் மனசை சமாதானப்படுத்த முடியல. யாரோ பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு என் குழந்தை தூக்கி கொடுத்துட்டீங்களே. இப்ப நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி யோசிச்சு யோசிச்சு பைத்தியமாக போறேன். அது உங்களுக்கு தெரியலையா? எனக்கு கண்டிப்பா என் குழந்தை வேணும். யாரோட வாழ்க்கைக்காகவும் நான் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. யோ பெரியவனே, என்ன கண் கலங்குற? அதான் அப்பா நல்லா இருக்காருல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாரு.